அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முத்துப்பேட்டை கிளைகள் சார்பாக இன்றைய தினம் சமூக தீமைகள் என்ற தலைப்பில் முத்துப்பேட்டை முழுவதும் 4 இடங்களில் இந்த வாகன பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இதற்கான தலைப்பு சமூக தீமைகள் என்ற தலைப்பில் சகோதரர் மாவட்ட பேச்சாளர் ராசுதீன் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சிறப்புரையை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் மரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழ்வுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முத்துப்பேட்டை கிளைகள் சார்பாக நடத்தப்படுகிற இந்த வாகன பிரச்சாரத்தில் மௌலூத் ஒரு வழிகேடு என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பரவலாக அதிகமான மக்களால் குறிப்பிட்ட சில மாதங்களில் மாத்திரம் செய்யப்படுகிற ஒரு செயல்பாடுதான் இந்த மௌலூத் என்று சொல்லுகிற செயல்பாடு. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மாதத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தில அதிகமான முஸ்லிம்கள் நபிகளாரினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 12 நாட்கள் 10 நாட்கள் இந்த சுபஹான மௌலூத் என்று சொல்லுகிற ஒரு மௌலூதனை ஓதி பிறகு அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற ஒரு செயல்பாடு என்பது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில், குறிப்பாக முஸ்லிம்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில் மிக அதிகமாக காணப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மௌலூத் என்கிற இந்த செயல்பாடு மக்கள் மத்தியில எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த மௌலூத் என்கிற செயல்பாடு எதை அடிப்படையாக கொண்டு ஓதப்படுகிறது என்று சொன்னால் 2 காரணங்கள் இருக்கிறது. எப்படி நம்ம உலகத்துல ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் ஒவ்வொரு விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது நோக்கங்களை வைத்திருக்கிறோமோ, அதே போன்றுதான் இந்த மௌலூத் என்கிற இந்த செயலை செய்வதற்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க, காரணங்களை வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த மௌலூத் ஓதுவதினால் இறைவனுடைய அருள்கொடை நமக்கு கிடைக்கிறது, அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இதை ஒரு வணக்கமாக கருதி செய்யப்படுகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. 2வது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மௌலூதில சொல்லப்படுகிற வாசகங்கள் என்பது நபியராரை புகழ்ந்து சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த மௌலூதின் மூலமாக செய்கிறோம் என்று இந்த 2 அடிப்படை காரணத்தை வைத்துதான் இந்த மௌலூத் என்று சொல்லுகிற செயல்பாடு இன்றைக்கு எல்லா மக்களிடத்திலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே துணிந்து செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 அடிப்படை, அதாவது ஒரு இதை செய்வதனால் நன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையிலும், இதுல சொல்லப்படுகிற செய்திகள் நபிகளாரை உண்மையில் இஸ்லாம் சொல்லியிருக்கிற வரம்புகளுக்கு மத்தியில் தான் புகழப்படுகிறதா என்பதையும் தான் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதை தெளிவாக நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வணக்கம் என்றால் என்ன,
எதை செய்வதனால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை முதல்ல நாம தெளிவாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இந்த மௌலூத் என்பது ஒரு வணக்கமா, நமக்கு நன்மையை பெற்றுத் தருகிற காரியமா இல்லையா என்பதனை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதல்ல இது வணக்கமா இல்லையா என்பதை நாம எப்படி தெரிந்து கொள்வது? இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு காரியத்தை நாம் வணக்கம் என்று சொல்லுகிறோம். உதாரணத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான வணக்க வழிபாடுகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற வணக்கங்களில் தலையான வணக்கம் என்ன? தொழுகை. இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த முஸ்லிம் எந்த மூலையில இருந்தாலும் அந்த முஸ்லிமும் அந்த தொழுகை என்கிற வணக்கத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றியாக வேண்டும். சரி, அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னது யார்? யார் மூலமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமையானால், இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை என்ன செய்யணும்? அந்த தொழுகையை உங்கள் மீது நாம கடமையாக்கி இருக்கிறோம். அந்த தொழுகையை நீ தொழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறான். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில இந்த தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்ப அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னு சொன்னாதான் அதை வணக்கமாக கருதப்படும், அது இறைவனால் வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த செயல்பாடுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். குர்ஆன்ல பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இறைவன் திருமறையில சொல்லுகிற பொழுது கூட இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா விஷயமும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லுகிற பொழுது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம்? முழுமைப்படுத்தி விட்டோம் என்று இறைவன் திருமறையில சொல்லுகிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப எல்லா விஷயம் எதுவெல்லாம் வணக்கங்களாக இருக்கிறது, எதுவெல்லாம் நன்மையான காரியங்களாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் சொன்னா, திருமறை குர்ஆனின் மூலமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டி அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாகவும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இதுவெல்லாம் நன்மையான காரியம் என்று நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு இருக்கிற காலகட்டத்துல இறைவன் புறத்திலிருந்து வகையாக அறிவிக்கப்பட்டு வகைக்கு பிறகு வகை முழுமைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற மனிதர்களால் ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், புதிதாக அவர்கள் தயாரிக்கிறார்கள், அதை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இதை இறைவன் முதல்ல ஏற்றுக்கொள்வானா? இந்த காரியத்தை அல்லாஹ் முதல்ல ஏற்றுக்கொள்வானா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய நபிமொழிகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லி காட்டுறாங்க? புகாரியிலே பதிவு செய்யப்படுகிற நபிமொழியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ லதுன். நாம கட்டளையிடாத ஒரு காரியம், நாம சொல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் புதிதாக உருவாக்குவாரேயானால் அந்த காரியம் என்ன செய்யப்படாது? இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது, இறைவனால் அது நிராகரிக்கப்படும் என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார். ஒருவர் புதுசா ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? நிராகரித்து விடுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார். இன்னொரு நபிமொழி எப்படி சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம கட்டளையிடாத ஒரு காரியத்தை, ஒரு செயலை ஒருவர் செய்வாரேயானால் அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நிராகரித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில இந்த மார்க்கத்தில் ஒரு நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் ஒரு வணக்கம் என்ற ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவன் சொன்னதாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு எடுத்துக்காட்டு இருக்கணும். இது இரண்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை
நாம் நன்மை என்ற கருதி எவ்வளவு ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக செய்தாலும் இறைவன் பார்வையில் அது என்ன கிடையாது, வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நன்மையான காரியமாக பதிவு செய்யப்படாது என்றே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மௌலூதுடைய கிதாபை பொறுத்தவரையில இது ஒரு வணக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் வைங்க, நடைமுறை வாழ்க்கையில சற்று சிந்தித்து பார்க்கணும். எப்படி தொழுகைன்னு ஒரு வணக்கம் என்று சொல்லப்படுகிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் இந்த தொழுகை என்கிற வணக்கத்தை செய்கிறார்கள். காரணம் என்ன? அது வணக்கம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால. இந்த மௌலூதை நாம வணக்கம் சொல்றோம்ல, இந்த மௌலூது ஒரு வணக்கமா இருக்குது, அதை ஓதினால் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது, அதை ஓதுவதன் மூலமாக இறைவன் அதிகமான நன்மைகளை தருகிறான் என்று சொல்லுகிறோமே, இதை நாம் ஒரு வணக்கமாக கருதுகிறோம் என்று சொன்னால் எத்தனை நாடுகள்ல இந்த மௌலூத் இன்றைக்கு ஓதப்படுகிறது? அரபு நாடுகள் எல்லாம் இந்த மௌலூதுடைய கிதாபை எடுத்துட்டு போனோம்னு சொன்னா அவன் புத்தகத்தை கொளுத்திடுவான். ஏன்? அதுல இருக்கிற வாசகங்கள் அவ்வளவு கடுமையான வாசகங்கள். எதை கொண்டு நபிகளாரை புகழ்கிறோம், எதை கொண்டு நாம வணக்கம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த கிதாபுகளில் சொல்லப்படுகிற வழிகள் எல்லாம் எப்படியானது என்று சொன்னால் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற மிக பாதகமான காரியங்களை சொல்லக்கூடிய செயல்பாடு வரிகளாகத்தான் மௌலூதுடைய வரிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம இன்னைக்கு பெரிய வணக்கமாக கருதி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு அதனை ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரியாக, சில நபர்களை பார்த்தோம்னு சொன்னா அதிகமான மதகுருமார்கள் அதர்த்துமார்களை அழைச்சு உட்கார வைத்து ஆடம்பரமாக உணவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து என்ன செய்யணும், பெரிய ஆடம்பரமாக நிகழ்ச்சிகளை நடத்துவோம். இன்னும் சில நபர்கள் எப்படி குறிப்பிட்ட சில இமாம்களை அழைத்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற உணவுகளை மாத்திரம் அழைத்து கொண்டு தன்னால் எப்படி செய்ய முடியுமோ அந்த மௌலூதை தன்னுடைய வீடுகளில் ஓத வேண்டும் என்று சொல்லி செலவுகளை குறைச்சு செய்யறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில நபருடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த மௌலூது ஓதுகிற பொழுது அதை நம்முடைய வீடுகளில் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்து ஓத வைக்கும் என்பதற்காக வேண்டி பல இடங்கள்ல பொருளாதாரத்தை கடன் வாங்கி எல்லாம் செய்யக்கூடிய நிலைகளை பார்த்தோம். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த காரியம்? இது ஒரு வணக்க வழிபாடு. இது செய்யறதுனால இறைவன் நமக்கு அதிகமான நன்மையை தருவார் என்று நினைக்கிறோமே, இது உண்மையில் வணக்கம் என்று சொன்னால் எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் இது நடைமுறையில இருக்கணும். எல்லா பகுதிகளில் இருக்கிற முஸ்லிம்களும் இதை வணக்கமாக எடுத்து நடைமுறைப்படுத்தி இருக்கணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எந்த சஹாபாக்களும் இந்த மௌலூதை ஓதியதாக ஒரு வரலாறு கிடையாது. யாரிடத்திலுமே இன்னும் கிடையாது. மௌலூத் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு வணக்கமாக கருதி அவர்கள் இந்த மௌலூதை ஓதினார்கள். இந்த சஹாபி இப்படி செஞ்சாங்க, இந்தந்த பகுதிகளில் அமர்ந்து கொண்டு இந்த சஹாபாக்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எந்த ஒரு வரலாற்று செய்தியும் எடுக்க முடியாது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோமே ஆனால் இப்படியான ஒரு நடைமுறை என்பது அவருடைய வாழ்க்கையில் அறவே கிடையாது. அதனாலதான் நீங்க எதை எடுத்து தேடி பார்த்தாலும் மௌலூது ஓதுவதற்கான ஆதாரமாக மௌலூதை சஹாபாக்கள் ஓதினார்கள் என்பதற்காக எந்த ஆதாரத்தையும் எந்த ஒரு வரலாற்று செய்தியும் பார்க்க முடியாது. சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமா? அதற்கு பிறகு இருக்கிற தாபியன்களுடைய வாழ்க்கை, தபா தாபியன்களுடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு 400 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நபர்களுடைய நிலைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்னைக்கெல்லாம் மௌலூதுங்கிற ஒரு புத்தகமே கிடையாது. அப்ப ஏதோ ஒரு நபர் என்ன செய்கிறாரு, ஒரு நபிகளாரை நேசிக்கிறோம் என்கிற பெயரினால் நபிகளாரை புகழ்கிறோம் என்கிற பெயரை கொண்டு ஒரு புத்தகத்தை பதிவு செய்கிறார். அதுல சில வாசகங்கள் நபிகளாரை புகழ்ந்து இருக்கிறது, மாற்றுகிறது கிடையாது. அநேக வாசகங்கள் எப்படி இருக்குது, நம்மை நரக படுகொலியிலே கொண்டு போய் சேர்க்கிற பாவத்தை செய்யக்கூடிய வாசகங்களாக அதிகமான வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட சில வாசகங்களை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாரு, நபிகளாரை புகழ்ந்து எழுதி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை நாம எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு வணக்கமாக நாம கருதுகிறோம், அதை ஒரு வணக்கமாக நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால்
இந்த மார்க்கத்துல நன்மையை ஏற்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஒரு வணக்கமாக ஒரு செயலை ஏற்படுத்துகிற அதிகாரம் அந்த மனிதர்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான. இறைவன் திருமறைகளை சொல்லுகிற பொழுது அனில் ஹுக்மு இல்லா இல்லாம அல்லாஹ்வை தவிர அதிகாரம் என்பது யாருக்குமே கிடையாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், அதை வணக்கம் என்று சொல்லுகிறார், அதை ஓதினால் இறைவனுடைய பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்லுகிறார், அதை ஓதினால் இறைவன் அதிகமான நன்மைகளை தருவார் என்று சொல்லுகிறார், அதை ஓதினால் மறுமையில நபிகள் நாயகத்தினுடைய சிபாரிசு பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக கருதி செய்கிறோம் என்று சொன்னால் நாம் யாருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த மார்க்கத்துடைய செயல்பாடாக யாருடைய செயல்பாடை எடுத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய செயல்பாடை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செயல்பாடை எடுத்திருக்கிறோமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய செயல்பாடுகளை மார்க்கத்தின் செயல்பாடாக எடுத்திருக்கிறோமா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இங்க பாங்க வரைக்கும் பேசிக்கிறோமா? இங்க பாங்க படிக்கலாம். அப்ப வணக்கம் அப்படின்னு சொல்லணும்னா இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் எதை சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லுகிறார்கள். இதை தாண்டி வேற எந்த செயல்பாடும் என்ன கிடையாது, நன்மையான காரியம் கிடையாது. அது யார் சொன்னாலும் சரி. சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு நல்ல விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால் அதை கூட நாம் என்ன செய்ய முடியாது. மார்க்கத்திலே அங்க அது ஒரு செயல்பாடு, அதை செய்தால் நன்மை என்று நாம செய்ய முடியாது. அந்த அதிகாரம் என்ன கிடையாது, இறைவன் யாருக்கும் தரல, அல்லாஹ் மாத்திரம் அந்த அதிகாரத்தை படைத்தவன். சஹாபாக்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன? சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் என்னது, வணக்கம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில அவர்கள் செய்ததை போன்று நாம செய்யணும். அவர்கள் எப்படியெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு படிப்பினையாகத்தான் என்ன செய்யணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுமே தவிர்த்து ரசூலுல்லாஹோடு இருந்தவங்க தானே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் தானே, அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடை கூட என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நாம், அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நாம வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஏராளமான செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மார்க்கத்திலே அல்லாஹும் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டாத செயல்பாடுகளை தான் இன்றைக்கு நாம் நன்மைகளாக கருதி செய்து கொண்டிருக்கிறோம். பாவமான காரியம் அதை தடுத்திருக்குது, அதை செய்யல அப்படின்னு சொன்னால் அதை செய்தோமையானால் அது தவறு. ஆனால் இங்க செய்யற நோக்கமே எப்படி இருக்கு, இதை செய்தால் நன்மை, இதை செய்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பரக்கத்து கிடைக்கும், இதை செய்தோமையானால் நபிகளாருடைய பரிந்துரை மறுமை நாளில் கிடைக்கும் என்று அதை ஒரு நன்மையான காரியமாக கருதி நாம் செய்து கொண்டிருக்கிறோமேயானால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார். தெளிவான எச்சரிக்கை என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாகவே சொன்னாங்க, இந்த மார்க்கத்திலே ஒரு காரியம் புதிதாக உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த காரியம் என்னது, ஃபஹுவ ரத்துன், இறைவனால் அது நிராகரிக்கப்பட்ட காரியம், அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற காரியம் அல்ல என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன, இந்த மௌலூதுடைய விஷயத்துல ஒன்று நன்மைன்னு கருதி செய்யறோம். நன்மைன்னு நாம கருதி செய்யற செயல்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் பார்த்தோமேயானால் அது நன்மை கிடையாது. இத நம்ம என்ன செய்யல, இந்த பொதுவா மௌலூதுன்னு சொன்னாலே, மௌலூது ஓதக்கூடாதுன்னு சொன்னாலே தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சொல்லிட்டாங்கன்றான். அந்த மாதிரியான நிலை கிடையாது. இங்க நாம என்ன கவனிக்கிறோம், நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை ஒரு வணக்கமாக நாம கருதி செய்ய வேண்டுமேயானால் அந்த வணக்கத்தை முதலில் நமக்கு அனுமதித்திருப்பது யார், அல்லாஹ் சொல்லி இருக்கிறானான்னு யோசிச்சு பாருங்க, நபிகளார் வழிகாட்டி இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அதை வணக்கம் என்று சொல்லி நாம செய்கிறோமே,
ஏன் மற்ற நாடுகளில் மற்ற பகுதிகளில் இந்த வணக்கங்கள் செய்யப்படாமல் இருக்கிறது என்பதை யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சோம்னா என்ன செய்யும்? இது உண்மையில் வணக்கமா அல்லது வணக்கம் என்கிற பெயரினாலே நமக்கு நாமே தீங்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற செயல்பாடா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள்ல நாம் என்ன செய்யறது கிடையாது. மார்க்கத்துடைய விஷயத்துல இந்த செயல்பாடு எப்படியானது, இதை வணக்கம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இது எப்படி இது வணக்கமாக உருவாக்கப்பட்டது, இது எப்படி வணக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை எல்லாம் இன்னைக்கு நாம அதிகமாக யோசிக்காமல் செஞ்சிடறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது இமாம்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் யோசிக்காமல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்வதனால் ஏற்படுகிற நஷ்டம் என்ன? நாளை மறுமையில நான் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறேன் என்கிற ஆசையோடு இறைவன் முன்னால் போய் நிற்கிற பொழுது எந்த நன்மையும் இல்லாமல் செய்த நன்மைகள் கூட அழிந்த நிலையில் இறைவனை போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செஞ்சிடும்? நாளை மறுமையிலே நமக்கு ஏற்பட்டு விடும். அப்படியான நிலை இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தால், எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் கண் முன்னால் அந்த காரியத்தை யாரேனும் செய்து அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? அப்படியானால் அந்த காரியத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன், அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேன். அதுதான் இறைவனிடத்தில் எனக்கு நன்மையை பெற்று தரும், அதுதான் எனக்கு இறைவனிடத்துல இறைவனுடைய அருளை பெற்று தரும் என்பதை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது கான்செப்ட் என்ன? முதலாவது கான்செப்ட் நன்மைக்காக வேண்டி. இப்ப தெளிவா நம்ம புரிஞ்சிருப்போம். நன்மைன்னு சொன்னா அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கணுமே தவிர வேற யாரு சொன்னாலும் அது நன்மை கிடையாது. அடுத்ததாக இந்த மௌலூது ஓதப்படுவதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், புகழுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? மௌலூதை ஓதுகிறோம். அதாவது நபிகளாரை புகழ வேண்டும். இறைவன் திருமறையில சொல்லுகிறான், நபியே உன்னுடைய புகழை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? உயர்த்தி இருக்கிறான் என்று திருமுறை குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வை புகழ்றது மௌலூது ஓதக்கூடாது என்று சொல்கிற அடிப்படையில் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நபிகளாரை புகழக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோமா என்று சொன்னால் அப்படி யாரும் சொல்லக்கூடாது. காரணம் என்ன? இறைவன் திருமறையில் சொல்லுவதை நபியே உன்னுடைய புகழை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? மேலங்க செய்திருக்கிறோம், உயர்த்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அவன் நபியே என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வை என்ன செஞ்சிருக்கிறான் சொன்னா நபியினுடைய புகழை மக்கள் மத்தியில உயர்த்தி இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது நபிகளாரை புகழக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை என்பது யாருக்கும் கிடையாது. அப்படி யாருமே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்ப நாம சொல்லக்கூடிய கருத்து என்ன? நபியை புகழக்கூடாது என்று நாம சொல்லுகிறோமா என்று சொன்னால், மக்களாகிய நீங்கள் சில விஷயங்களை நாம இங்க பதிவு வைக்கிறோம், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதுன்னு சொல்லுகிறோமா என்பதற்கு என்ன செய்தியை சொல்றோம்? உதாரணத்திற்கு இப்ப நாம வாழக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரில் எடுத்துக்கொண்டாலும் சில நபர்கள் எப்படி இருப்பாங்க? மக்களால் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். உதாரணத்திற்கு ஒரு செல்வந்தர் இருக்கிறார், ரொம்ப பெரிய செல்வந்தர், அவருடைய ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் இருக்கிற பொழுது அந்த மனிதரை நாம புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சில செயல்பாடுகள் இருக்கணும். செல்வம் அதிகமாக படைக்கப்பட்டு செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த செல்வத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல், தன்னை ஒரு செல்வந்தராக வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளாமல் எளிமையாக அந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்கிறார். எந்த ஆடம்பரமும் கிடையாது, தேவையில்லாத எந்த செலவு கிடையாது, வீணாக பொருளாதாரத்தை செலவு செய்வது கிடையாது. எளிமையான ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவரை பத்தி நாம் என்ன சொல்லுவோம்? மக்கள்கிட்ட பேசும் பொழுது
எப்ப இந்த ஊர்ல இவர் ரொம்ப பெரிய செல்வந்தரி, ஏராளமான சொத்து இருக்குது, ஆனால் அவர் வாழுகிற வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வாழ்வாரு. அவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக எளிமையானதாக இருக்கும்னு சொல்லுவோம். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை போந்து பேசுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டிற்கு மன்னராக இருந்தார். ஒரு நாட்டினுடைய மன்னராக இருக்கிற பொழுது அவர் நினைச்சாரு சொன்ன ஏராளமான சொத்து சுகங்கள் கிடைக்கும், ஏராளமான ஆடம்பரமான வாழ்க்கையை நபிகளார் வாழலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது ஒரு எளிமையான வாழ்க்கையை நபிகளார் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில பெருமையாக நபிகளாரை கொடுத்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு. அதை எடுத்து சொல்லுங்களேன். அதை சொல்லுகிற பொழுது அதை சொல்லக்கூடாது என்று நம்ம சொல்லி இருக்கிறோமா? சொன்னா கிடையாது. நாங்களே அதை எடுத்துதான் சொல்லுகிறோம். நபிகளாரை பாருங்கள், எவ்வளவு ஒரு மன்னராக இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்லி நபிகளாரின் புகழை நாமும் எடுத்துதான் சொல்லுகிறோம். அடுத்தது என்ன? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், பள்ளிக்கூடங்களில படிக்கிற 9வது படிக்கிற 8வது படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? தங்களுடைய ரோல் மாடலாக தன்னுடைய வாழ்க்கையில யாரை மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு ரோல் மாடலாக இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சினிமாக்களிலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களை எடுத்துக் கொள்கிறார்களே. அவர் சண்டை போடுற மாதிரி சண்டை போடணும், அவர் பேசுற மாதிரி பேசணும், அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே. இப்படியான இளைஞர்கள் மாணவர்களுக்கு மத்தியில உண்மையான வீரன் யார்? நபிகளாருடைய வீரம் எப்படியாக இருந்தது? தன்னோடு இருந்து தன்னுடைய சமூக மக்களை பாதுகாப்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வீரமாக முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை பத்தி பேசுங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுங்களேன். இப்படி புகழ்ந்தோமையானால் அதை புகழக்கூடாது என்று நாம சொல்லுகிறோமா? அதையெல்லாம் நாம சொல்றது கிடையாது. நபிகளாருடைய நற்குணங்கள், நல்ல பண்புகள், ஏராளமான நற்பண்புகளை உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை மக்கள் மத்தியில எல்லா நேரத்திலும் எடுத்து சொல்லுங்க. அதையெல்லாம் நாங்கள் என்றாவது தவறு என்று சொல்லி இருக்கிறோமா? அப்படி நபிகளாருடைய புகழை மக்கள் மத்தியில அவருடைய வாழ்க்கையில் நடந்த நடைமுறைகளை எடுத்து சொல்லி பெருமைப்படுத்துகிற பொழுது அதை தவறு என்று சொல்லி இருக்கிறோமா சொன்ன எங்கேயும் அதை நாம் சொன்னது கிடையாது. ஆனால் மாற்றமாக இந்த சுபஹான மௌலூத் ஓதுகிற பொழுது நபிகளாரை புகழ்கிறோம் என்கிற பெயரினால் இந்த மௌலூதுடைய கிதாபுகளை எடுக்கக்கூடிய அந்த தருணத்துல மாத்திரம் இதை செய்யக்கூடாது, இது ஓதக்கூடாது, இதை படிக்க கூடாது, இதை நம்ம நரக படுகொலையில கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறோம் என்று சொன்னால் ஏன் இதற்கு மாத்திரம் எச்சரிக்கை செய்கிறோம்? இதற்கு மட்டும் எச்சரிக்கை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை படித்தோமையானால் அது அந்த அளவிற்கு நமக்கு என்ன செய்கிறது? அவ்வளவு மோசமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு நூலாக மதுஹபுடைய நூல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்கிற பொழுது நபிகளார எப்படி புகழணும், எப்படி பெருமைப்படுத்தி பேசணுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யறாங்க, ஒரு வரையறையை சொல்லி தருகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று கடவுளுடைய நிலைக்கு என்ன செய்யாதீங்க, என்னை நீங்கள் புகழாதீர்கள். எனவே நான் எப்படி தெரியுமா? நான் அவனுடைய அடியானாக இருக்கிறேன். நீங்கள் சொல்வதாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமைன்னு சொல்லி என்ன சொல்லுங்க. அவனுடைய தூதர் என்று சொல்லி என்ன செய்யுங்க, என்னை நீங்கள் சொல்லுங்கள் என்று செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. இதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை புகழ்வதற்கான வழிமுறை. நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற அந்த அந்தஸ்தோடு வைத்து நபிகளாரை புகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற தகுதியோடு என்ன செய்யணும்? நாம நபிகளாரை புகழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். மௌலூதுடைய கிதாப் எடுத்து பார்க்கலாமா? சுபஹான மௌலூதுடைய வாசகங்களை எடுத்தோமையானால் அந்த புத்தகத்துல ஏராளமான செய்திகள், 1 2 கிடையாது,
பல மாதிரியான கருத்துக்கள் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க நம்மை நரக படுகொலியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாசகங்களை தான் நமக்கு எடுத்து சொல்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நமக்கு நன்மையான காரியம், இதை ஓதினால் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்போம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. ரொம்ப வேண்டாம், ஒரு சில விஷயங்களை மாத்திரம் எடுத்து பாருங்க. மௌலூது கிதாபுகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள், அதிலும் குறிப்பாக ரெண்டே டாபிக்கை மட்டும் எடுத்துக்கிறோம். ரொம்ப உள்ள போக வேண்டாம். நம்ம உள்ள போய் படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு உயர்த்துகிற காரியம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நபிகளாருக்கு தரப்படுகிற காரியம், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் ஏராளமான பொய் புரட்டுகள் சொல்லப்படுகிற செயல்பாடுகள், இதுதான் அதிலே ஆழமாக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு சில செய்திகளை நாம சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது ஒரு கான்செப்ட் என்னது? மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்ன பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறார். நபிகளாரை புகழ்கிறோம் என்கிற பெயரினால் ஓதப்படுகிற இந்த மௌலூதுடைய கிதாபுகள்ல, குறிப்பாக சுபஹான மௌலூதுடைய கிதாபுகளில் இடம்பெறுகிற வாசகங்கள் எப்படியான வாசகங்களாக இடம்பெறுகிறது என்று சொன்னால், முழுக்க முழுக்க அதனை நாம எடுத்து அதுல இருக்கிற வாசகங்களை தமிழகத்தோடு படித்தோமையானால் அது எப்படிப்பட்ட ஒரு பாதகமான வாசகங்களை கொண்டதாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உயர்த்தியதாக, அதோடு மாத்திரமல்லாது அது முழுக்க முழுக்க பொய்களையும் நபிகளாரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதனை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அது முழுமையாக எடுத்து படித்தாலும் அப்படிதான் இருக்கும். ஒரு சில செய்திகளை இங்க நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் பகலிலும் என்ன செய்வாங்க? தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் அது யாரிடத்துல தேடக்கூடியதாக இருக்கணும்? நாம ஒரு தவறு செய்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம நடைமுறைப்படுத்துறோம், இஸ்லாமிய மார்க்கம் செய்ய சொல்லி இருக்கிற காரியத்தை செய்யாமல் விட்டு விடுகிறோம். இப்படியான தவறான காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது அதற்கு பாவ மன்னிப்பு தேடுவது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். திருமறை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு என்ன செய்து, நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அதிகமாக குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் மௌலூதுடைய கிதாபுகள்ல இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இடம்பெறுகிற வாசகங்களை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் எப்படியான வாசகங்கள் இடம்பெறுகிறது? அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூப், மௌலூதுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிற வாசகம். பாவங்களை அழிக்கக்கூடியவரே, உம் மீது சலாம் உண்டாகட்டும். அதே போன்ற கவலைகளை அவர் அகற்றக்கூடியவரே, உம் மீது சலாம் உண்டாகட்டும் என்கிற வாசகத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி வருகிறது? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அழைத்து சொல்லுகிறோம், எங்களுடைய பாவங்களை நீங்க என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. நான் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி நபிகளாரிடத்தில் கேட்கப்படுகிற வாசகங்கள் ஏராளமான வாசகங்கள் இடம்பெறுகிறது. நபிகளாரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற வாசகம் இந்த இரண்டு மாத்திரம் அல்ல, இன்னும் உள்ள போய் படிச்சோம்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு 8-9 இடங்களில் என்ன செய்யப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நபியே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி
மன்னிப்பு கேட்கக்கூடிய வாசகங்கள் இடம்பெறுவதை பார்க்கும். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு இடத்துல எப்படி வாசகம் இடம்பெறுகிறது என்று சொன்னால், அவங்க ஓதக்கூடியவர்கள் நபிகளாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்லாது மற்ற சமுதாய மக்களையும் மற்ற மக்களையும் என்ன செய்யறாங்க, நபிகளாரிடத்திலே நீ செய்த பாவங்களுக்காக வேண்டி அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் இடம்பெறுவதை பார்ப்போம். குர்ஆன் எப்படி சொல்லி தருது? மௌலூதுடைய வாசகம் என்பது நபிகளாரிடத்திலே நபியே என்னுடைய பாவத்தை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை செய்தால் கூட நபியே உன்னிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், என்னுடைய பாவங்களை நீ அழித்து விட மன்னித்து விடு என்று சொல்லுவோம். நம்ம செய்யறது இல்லாம நம்மோடு இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஹரமிலே இருக்கிற அந்த நபர் அந்த மனிதரிடத்துல உங்களுடைய பாவங்களுக்கு அவர்களிடத்துல நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி மக்களையும் நபிகளாரிடத்துல பாவ மன்னிப்பு தேடும் என்று வலியுறுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லப்படுகிற நிலையில இது மௌலூதுடைய வரிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. இறைவன் திருமறையில சொல்லுகிற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறிய எனது அடியார்களே, தனக்கு எதிராக வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடையில நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இறைவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிற பொழுது, வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று இறைவன் ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார். பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கிற குற்றங்களை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது, மௌலூதுடைய வாசகங்களை படிக்கிற பொழுது நபியிடத்துல நபியே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், நபிகளாரை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்? நபிகளாருக்கு நாம் தரக்கூடிய அந்தஸ்து எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நிலையில கொண்டு போய் வைக்கலாமா? அப்படி வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்தார்களா? இப்ப நாம நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். மௌலூது ஓதுகிற பொழுது நீங்க மௌலூதை கேட்கக்கூடிய மௌலூது வாசகங்கள் ஓதப்படுகிற அதிகமான நபர்களுக்கு அதுல சொல்லப்படுகிற கருத்துக்கள், அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு தெரியாது. ஆடம்பரமாக செலவு செய்து மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தன்னுடைய வீடுகளிலே மௌலூது ஓதுகிற பல நபர்களுக்கு அந்த சுபஹான மௌலூதில் சொல்லப்படுகிற வாசகங்கள் என்ன என்பதை அறியாதவர்களாகத்தான் இந்த மௌலூதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதப்படுகிற மௌலூத் என்பது இணை வைப்பினுடைய கூடாரமாக, அதிகமான இணை வைப்புகளை எடுத்து சொல்லுகிற ஒரு நூலாக, இணை வைப்பு காரியத்தை நம்முடைய வாயினால் மொழிக்கக்கூடிய செயல்பாடுகளாக இந்த மௌலூதுடைய நூல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம நம்முடைய சிந்தனையில உள்ளத்திலே ஆழ பதிய வைக்கிறோம். அதே தருணத்துல இன்றைய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய அருளால் பல நபர்கள் இந்த மௌலூத் என்பதை ஒரு மிகப்பெரிய இணை வைப்பினுடைய காரியம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டப்படாத ஒரு வழிகேடான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து ஏராளமான மக்கள் இந்த மௌலூதை ஓதுவதை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன இப்ப இருக்கிற நிகழ்வு எப்படி நடக்குது? சில மனிதர்கள், சில மக்கள் இந்த மௌலூதை ஓத வேண்டாம், இது தவறு என்று விளங்கி அதிலிருந்து விலகி வந்தால் கூட இன்றைக்கு பல ஊர்களில் பல பள்ளிவாசல்கள்ல இருக்கக்கூடிய இமாம்கள் என்ன செய்யறாங்க? ஊரிலே மதரசாவிலே ஓதுவதற்காக வரக்கூடிய சிறிய சிறிய மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டு அவர்களை வைத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்ன
ரபியுல் அவ்வல் மாதத்துல மௌலூத் ஓதக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஓதுகிற பொழுது அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அந்த செயல்பாடு பிடிக்கல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த மௌலூத் ஓதக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்த மௌலூத் ஓதுறது தப்பு, இது ஓதக்கூடாது என்று அவர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல்களில் இந்த மௌலூத் ஓதப்படுகிறது என்று சொன்னால் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதை கண்டும் காணாமல் அதை அலட்சியமாக அவர் செய்கிறார் என்று அலட்சியப்படுத்தி விடக்கூடிய சூழல்கள் நிறைய பகுதிகளில் பார்க்க முடியும். முன்னாடி எல்லாம் மௌலூத் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 to 10 வரையிலும் பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்கள்ல மிகப்பெரிய அளவிலான பூக்களால் தோரணங்கள் கட்டப்பட்டு அந்த மௌலூத் ஓதக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர் 15 பேர் உட்கார்ந்து ஓதுறாங்கன்னு சொன்னா அவர்களை சுற்றி ஏறத்தாழ ஒரு 50 பேர் 100 பேர் செய்வாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு? அந்த சூழல்கள் முழுமையாக மாற்றப்பட்டு மௌலூத் ஓதுவது தவறே என்பதை உணர்ந்து பல மனிதர்கள் அந்த மௌலூதை ஓதாமல் விலகி இருக்கிறார்கள். பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கூட இது மார்க்கத்தில் இல்லாததுதான், இது தவறுதான் என்று அறிந்திருந்தாலும் கூட பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்கள் அதை அவங்க செய்யறாங்க, செஞ்சுட்டு போகட்டும், நம்ம அந்த சபையில போய் அமரலையே, அந்த காரியத்தை நான் செய்யவில்லையே, என்னுடைய வீட்டுல நான் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த காரியத்தை நான் செய்யலையே, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விலகி கொண்டிருக்கக்கூடிய நிலைகள்ல இன்றைக்கு நிறைய இடங்களில நிறைய நபர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்படி எச்சரிக்கை செய்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் பொறுப்பாளியாக ஆக்கி இருக்கிறார். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் குறித்து மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு நபரையும் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எல்லா மனிதர்களும் பொறுப்பாளி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பொறுப்புகள் இருக்கிறது. அதே போன்று சமூகம் சார்ந்து நடத்தப்படுகிற தீமைகள், மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடைபெறுகிற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்பதை எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அது தவறு என்று தெரிந்து நான் விலகி கொண்டேன் என்று அல்லாஹ் விட்டுடுவார் சொன்ன கிடையாது. என்னை மாத்திரம் அல்லாஹ் விட்டுடுவானா? கிடையாது. ஏன்? குர்ஆனுடைய வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான வரலாற்று செய்திகளை நமக்கு படிப்பினையாக சொல்லுகிறானே. அப்படி சொல்லப்படுகிற படிப்பினைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சனிக்கிழமை மீன் பிடிப்பவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களை செயல்பாடு என்ன? மீன் பிடிக்கக்கூடியவர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கிறான். அந்த தடை விதிக்கப்படுகிற பொழுது அந்த சமூகம் 3 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒரு சமூகம் இறைவன் தடுத்து விட்டால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று 2 சமூகம் பிரிக்கிறது. ஒரு பிரிவு என்ன செய்து அல்லாஹ் தடுத்தாலும் அந்த காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அதை ஒரு சமுதாயம் அந்த காரியத்தை செய்கிறது. மொத்தம் 3 பிரிவு. அதுல அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு பிரிஞ்சாங்கல்ல, அதுல ஒரு கூட்டம் எப்படி பிரியுதுன்னு சொன்னா, தவறு செய்யறவங்களை தடுக்கிறாங்க. அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், செய்யாதன்னு தடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் தவறு செய்தால் அதை அவர்கள் அல்லாஹ் தண்டித்துக் கொள்வான், அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது, நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி ஒரு கூட்டம் அவங்களை தடுக்காம இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறார், யார் அந்த மீன் பிடிக்க சென்றார்களே அவர்களையும் அவர்களை தடுக்காமல் இருந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா கடுமையான தண்டனையை அவர்களுக்கு இறைவன் வழங்கினான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்ப என்ன இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஒரு இடத்திலே இறைவன் தடுத்திருக்கிற காரியத்தை, மார்க்கத்திலே இல்லாத, மார்க்கத்தை கேலி செய்கிற ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை அஜர்த்து தான் செய்யறாரு, அவங்கதான் செய்யறாங்க, நாம அதை செய்யல, நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது. நாளை மறுமையில இறைவனிடத்துல நம்ம சாக்கு சொல்லவே முடியாது. அல்லாஹ் எப்படி அவர்கள் செய்கிற பொழுது அவர்களை நீ தடுத்தியா இல்லையான்னு கேள்வி கேட்பான். அப்ப இறைவன் அந்த இடத்துல நம்மை கேள்வி கேட்டானே, ஏன்னா நம்ம அதுக்கு பொறுப்பாளியா இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய பகுதியில, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு தவறை, மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடைபெறுகிற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இறைவன் தந்திருக்கிறான். அதை நாம செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் இறைவன் என்ன செய்வான், நம்மையும் ஒரு பொறுப்பாளியாக நம்மிடத்திலும் இறைவன் கேள்வியை முன்வைப்பான். அப்ப நாம என்ன செய்யறது? மௌலூது ஓதக்கூடாது, மௌலூதுடைய வாசகங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகங்கள், அந்த தவறை, அந்த செயலை வணக்கமாக கருதி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்துவிடக் கூடாது என்று நான் ஒதுங்குகிறேன் என்பதல்ல. நாம ஒதுங்கிறது மாத்திரமல்லாது, நாம இருக்கக்கூடிய பகுதிகளில், நாம நிர்வாகம் செய்யக்கூடிய பள்ளிகளில் இது மாதிரியான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் செய்வதை தடுக்கக்கூடியவர்களாக, அது எப்பேற்பட்ட நபர்கள் செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடிய நபர்களாக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோமையானால் நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது வெற்றியாளர்களாக, இறைவன் நமக்கு தந்த அந்த பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக இறைவனை சந்திப்போம். அப்படி இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.